ஹலோ மக்களே, இன்னைக்கு நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு நல்ல ட்ராமா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ்ன்றதை விட நம்ம ரேங்க்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து 2026 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரோம்காம், நல்ல ஒரு கேட்டிக் கப்புள் சீரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சீரீஸோட பேர் வந்து மை ராயல் நெமெசிஸ். ஸோ இந்த சீரீஸை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருக்கலாம். ஸோ நாங்கள் அந்த சீரீஸை பற்றி ரேன் பண்ணுறதை வச்சுட்டு, நாங்கள் ஷேர் பண்ணுற தாட்ஸை வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸை போய்ட்டு மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த சீன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் ஏன் இந்த ட்ராமா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேரிங்காகவும் இருப்பாங்க, ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க, கயாட்டிக்காகவும் இருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு பையன் வந்து நம்ம லைஃப்பில் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் அந்த ஹீரோ இருப்பாப்புல. அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு ஒரு பையன் யோசிக்கிறானோ அந்த மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு இருப்பாங்க. எங்கடா இருக்கீங்க இந்த உலகத்தில் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த லவ் டிப்ரெஷனில் கொண்டு போகிற மாதிரி இந்த ட்ராமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு குயினாக இருப்பாங்க. ஹீரோ வந்து ப்ரெசண்ட்டில் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருப்பார். ஹீரோயின் வந்து சம் கைண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ப்ரெசண்ட்டுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணி எப்படி வந்து பழகுறாங்க, லவ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து கடந்து வராங்க, அப்படின்றது தான் வந்து நம்ம ஸ்டோரியோட கண்டென்ட்டாகவே இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்குமே இந்த ஃபுல் கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் அட்ராக்ட் ஆன சீன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்திருப்பாங்களா. இந்த சீரீஸில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஏஜென்சியில் ஆடு நடிக்கிற ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி என் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருப்பார். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா பாஸ்ட்ன்றாங்க ப்ரெசண்ட்டுன்றாங்க, ஹீரோயின் வந்துட்டு ஆக்ட்ரஸ்ங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறோன்னு யோசிப்போம். அதுக்காக தான் நீங்கள் போய் சீரீஸ் பாருங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து சும்மா ஹிண்ட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு பிடிச்ச சீன்ஸாக சொல்கிறோம். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஏஜென்சியில் ஆக்ட்ரஸாக இருப்பாங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு சர்டைன் ஆடுக்காகவோ சம்திங் ஏதோ ஒரு சீனுக்காகவோ சர்டைன் பீரியட் வந்து அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கம்பெனியில் வந்து அவங்க கம்பெனியை வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ பட் என்னென்னா அந்த ஏஜென்சியில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கனால ஹீரோயின் வந்து அதை மீறி லீவ் பண்ணிவிட்டு வர முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோயினுக்காக அந்த ஏஜென்சியவே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி பேரில் போட்டு வாங்கிடுவார். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்மளுக்கெல்லாம் நிஜத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குறதுக்கே இந்த பசங்க அழுகுறானுங்களே, இந்த கொரியன்ஸ்லாம் ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாவாவது பார்த்து மனசு தேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது தான். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என் சிஸ்டருக்கு என்ன சீன் பிடிச்சதோ அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க. அதையும் கேட்டு உங்கள் மனசை ஆறுதல் படுத்திக்கிங்க. என் அக்காவுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை எங்கள் அக்கா ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு எந்த கண்டென்ட் பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு ஐலாண்டில் இருப்பாங்க. அப்போ வந்து பீச் சைடில் வந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஹீரோ வந்து தெளிவாக தான் இருப்பார். அப்போ 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன பிடிக்கலைன்னா நீ இப்போயே எந்திரிச்சு போயிரு, உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. ஹீரோயினுமே டக்குன்னு எந்திரிச்சிரும். அவருக்கு வந்து டக்குன்னு அப்செட் ஆயிடுவார். அப்செட் ஆகிட்டு அவருமே எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு திரும்பி போகிற மாதிரி டேர்ன் பண்ணுவார். அப்போ வந்து ஹீரோயின் வந்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி இவனை வந்து லவ் பண்ணலாமா வேணாமா, கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பாங்க. பிடிச்ச உடனே டக்குன்னு ஹீரோ திரும்பி அவருக்கு ஒரு மாதிரி ஜாலியாயிரும். அப்போ இந்த பொண்ணு வந்து நம்ம லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிப்பார். அப்போ கை பிடிச்சிருப்பார்ல ஹீரோயின் தான், பிடிச்சிருக்கும் போது அந்த பொண்ணோட கையில் வந்து ஒரு காயம் இருக்கும். அதை வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார். நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட காயத்தில் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஸ் வந்து கொடுப்பாரு. எனக்கு இந்த கண்டென்ட் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன் பார்த்தேன். யூ ட்ரூ ஸ்டார்ஸ் அரௌண்ட் மை ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து இந்த சீன் இருந்துச்சா. ஸோ வந்து எனக்கு இந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் சீனை வந்து அவங்க எப்படி வேணாலும் நரேட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து
ஹைலைட் பண்ணி காமிச்ச விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை வந்துட்டு வில்லன் வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணனால ஹீரோ கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாமே டவுன் ஆயிருக்கும். பட் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோ கூட இருக்க அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க வந்து எல்லா ப்ரெஸ் முன்னாடியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், நீங்கள் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிடுவார், அதெல்லாம் வேணாம், எப்பயும் போல் நம்ம நார்மலாக எப்படி ஃபேஸ் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணிக்குவோம், இது 2 நாளோ 3 நாளோ அதில் சரியாயிரும், ஹீரோயின்லாம் வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அட் த சேம் டைம் இந்த நியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக கம்பெனிக்கே வந்துடுவாங்க. அங்கே பார்த்தோன்னா ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்க குடுகுடுன்னு போயிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் நின்று ஹீரோவை வந்து ஹைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஹீரோவும் ஹீரோயினை வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய சூட் வச்சு ஹைட் பண்ணுவாங்க. அடுத்து ஹீரோ கேட்பார், நீ ஏன் இப்போ வந்த, இந்த பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோடய லைஃப் ஃபால் ஆனாலும் அது உன் கூட தான், என்னோடய லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாலும் அது உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த ப்ரெஸ்ஸை பார்த்து டேரெக்டாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது, அதுக்கு நான் தான் சாட்சி, நான் அவர் கூட தான் இருந்தேன், ஸோ அவர் மேலே இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஒரு விட்னஸாக மாறி அந்த அலிகேஷனை போக்குற மாதிரி பண்ணுவாங்க. இதுவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும். அதாவது சக்ஸஸ்லையும் இருக்கணும், டவுன்ஃபால்லையும் இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஒரு பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறக்காண்டி காரில் ஏற போவார். அப்போ வந்து ஒருத்தர் கத்தியால் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருப்பார். லைஃப் ஆர் டெத் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட அவர் கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஹீரோயினோட ஃபேஸஸாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தியரி தெரியும். என்னென்னா, நம்ம சாக போகிற நேரத்தில் நம்மளோட கடைசி 7 நிமிஷம் வந்து நம்மளோட ஃபேவரட் மெமரிஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு வர 7 நிமிஷம் வந்து மொத்தமாகவே ஹீரோயினோட அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஹீரோயினோட ஹாப்பியான மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே ஃப்ளாஷஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுட்ருப்பாள். அப்படி அழுதுட்ருக்கும்போது இவர் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருப்பார். அப்படி இருக்கும்போதுமே அவர் ஹீரோயினை பார்த்துட்டு, ஐயோ அவள் ரொம்ப அழுகிறா, அவள் கஷ்டப்படுறா, நம்ம அவள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஸோ எனக்கே இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அந்த லவ்வை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த பொண்ணு மேலே அந்த லவ்வை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சிருக்கிறது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க, ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, எப்படியாவது இவரை காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஷாமன் வருவாங்க. ஷாமன் மீன்ஸ் நம்ம லாங்குவேஜில் ஒரு சூனியக்காரி, ஒரு சாமியார் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க கேட்பாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அவரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன், எனக்கு அவர் உயிரோடு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த சாமான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உயிரெலாம் கொடுக்க வேணாம்ப்பா, உன்னோட பாஸ்ட் லைஃப்னு ரிட்டர்ன் ஆகணும், அப்போ வந்து ஹீரோ வந்து ஓகே ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் அந்த பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாங்க, எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஹீரோயினுக்கு தெரியும். பட் அவங்க கொஞ்சம் கூட அதை வந்துட்டு யோசிக்காமல் ஹீரோவுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. என் சிஸ்டர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி அந்த மென் வந்துட்டு ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் போது கூட அந்த உமனோட லவ் பற்றி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, உமனும் அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு நான் போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அந்த லவ்வை டிஃபைன் பண்ணி இந்த ஸ்டோரியில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டே. ஓகே, இது மாதிரி எங்களுக்கு நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்டான சீன்ஸ் கூட தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இந்த சீரீஸில் நிறைய சீன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சீன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீரீஸ் இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் இந்த கேட்ராமா பார்த்துருங்க.
நாங்கள் நரேட் பண்ண விதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வேறு ஏதாவது சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது பார்க்க போகிறீங்க, இந்த சீரிஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஹைலைட்ஸ் இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற தாட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச சீன்ஸை ஹைலைட்ஸ் பண்ணுறோம். And we also hope that every girls out there will get a man like Sasage. சாசகே மாதிரி ஒரு பையன் கிடைக்கணுன்னா கனவுல தான் கிடைக்கும். சரி, இருந்தாலும் என் தங்கச்சி ஆசைப்படுறா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு, கிடைக்கட்டும். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். And our channel மறக்காமல் subscribe பண்ணுங்கள்.